Hello students, welcome to Hiba Max 12th Standard Maths Chapter 10 Exercise 10.6ல 4th question இந்த வீடியோல பார்க்கலாம். Question பாருங்க 2xy dx plus x square plus 2y square into dy equal to 0. So first நம்ம homogeneous இல்லையான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும் இல்லையா. சொல்யூஷன்ல given ஒரு வாட்டி எழுதிடலாம். 2xy dx plus x square plus 2y square into dy is equal to 0. நமக்கு dy by dx வேணும் கரெக்டா. அப்போ இந்த பிளஸ் அப்புறம் இருக்கிற இந்த ஃபுல் டேர்மையும் நம்ம ஈக்குவல் டு அந்த சைட் கொண்டு போயிடலாம். 2xy dx is equal to minus x square plus 2y square into dy. இப்போ dy by dx, அப்போ இந்த டேர்மை நான் டினாமினேட்டர்ல கொண்டு போயிடணும். 2xy divided by minus of x square plus 2y square is equal to இந்த பக்கம் dy by dx. இப்போ நமக்கு தேவையான ஃபார்மட் கிடைச்சிருச்சு, dy by dx. இப்போ இந்த டேர்மை நம்ம ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை எடுத்துக்கலாம். x ஸ்கொயர் இருக்கு, அப்போ நம்ம வந்து டிவைடட் பை x ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே நியூமரேட்டருக்கு டிவைடட் பை x ஸ்கொயர், அதே மாதிரி இங்கேயும் x ஸ்கொயர் plus 2y square by x square எடுத்துக்கலாம், which is equal to dy by dx. இங்க ஒரு x, இதுல ஒரு x cancel, இது ரெண்டுமே cancel. இது வெறும் y by x whole square னு எழுதிக்கலாம் நம்ம இதை. ஸோ இப்போ பேலன்ஸ் எப்படி இருக்கும், 2 times of minus 2 into y by x divided by 2 times of y by x whole square. 2 cancel பண்ணிட்டோம்னா dy by dx இருக்கு, வெறும் minus y by x divided by y by x whole square மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் x by y. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், dy by dx is equal to g of y by x. ஸோ g of y by x டேர்ம் இருந்தால் நம்ம என்ன சொல்ல, it is a homogeneous differential equation. ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். This is a homogeneous differential equation. Next line la y by x equal to v, அப்போ x இந்த சைடு போயிடும், y is equal to v into x ன்னு கன்சிடர் பண்ண போறோம். so put y is equal to vx. இப்போ இது ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுமா, y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ண dy by dx. இது uv மெத்தட், u v dash. அப்போ x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 plus v u dash, v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dv by dx ன்னு கிடைக்கும் கரெக்டா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, நம்பர் 1, இது dy by dx என்ன இருக்கோ அந்த டேர்மை நாங்கள் எடுத்து எழுத போகிறோம், ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணலாம். இப்போ dy by dx இருக்கிற இடத்துல நான் என்ன எழுதுனா minus 2 times of xy. ஃபைனல் ரிசல்ட்டும் எழுதலாம், இல்லைன்னா இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டும் எழுதலாம். நிறைய பேர் டவுட்டுன்னு சொல்லியிருந்தீங்க. ஃபைனல் ரிசல்ட்டையும் எடுத்து எழுதலாம். ஒரு சில ஸ்கூலில் இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃப்ரம் 1 or 1 becomes அப்படின்னு எழுதுறாங்க. அதனால நானும் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறேன். which is equal to v plus x into dv by dx. இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணணும், இந்த டேர்மை நான் மாற்றி கொண்டு வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா vx y is equal to vx. அப்போ y இருக்கிற இடத்துலலாம் என்ன எழுத போகிறேன், நான் vxன்னு எழுத போகிறேன். y இருக்கிற இடத்துல vx சப்ஸ்டியூட் பண்ணலாமா, minus 2x y இருக்கிற இடத்துல vx divided by x square plus 2 times of vx whole square னு மாறிடும் சரியா, plus v is equal to v plus x into dv by dx. இப்போ இந்த டேர்ம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 into x square into v divided by, இது ரெண்டுத்துல x square காமன், அப்போ இது 1 plus 2 times of v square மட்டும் வரும், ஏன்னா x square வெளியே எடுத்துட்டோம், which is equal to v plus dv by dx. நமக்கு ஒரு x இருக்கு. இப்போ x square கேன்சல் பண்ணிடலாம், பேலன்ஸ் minus 2v by 1 plus 2v square இருக்கும். இப்போ இந்த plus v இன்சைட் வந்தால் minus v, which is equal to x into dv by dx. இப்போ minus v இருந்தால் இதோட இதை மல்டிபிள் பண்ணுவோமா, கரெக்டாக இதோட இது மல்டிபிள் பண்ணோம். அப்போ 2 times of v மைனஸ் இருக்கு, minus v into 1 plus 2v square divided by 1 plus
2v square is equal to x into dv by dx. இப்போ இந்த minus v inside கொண்டு போலாம். minus 2v minus v minus 2v square into v cube divided by 1 plus 2v square is equal to x into dv by dx. Next line இது இன்னும் simplify பண்ணலாம். minus 2 minus 1 minus 3v minus 2v cube divided by 1 plus 2v square which is equal to x into dv by dx. Next line நம்ம variables split பண்ணிடலாம். சரிங்களா? dx by x வரணும். ஸோ இதை cross multiple பண்ணலாம். இங்க எல்லாமே v இருக்கு. அப்போ இதை reciprocal பண்ணி அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ dx by x கீழே வந்துருச்சா? இப்போ டினாமினேட்டரில் இருக்க 1 plus 2v square மேலே வந்துருச்சு. டினாமினேட்டரில் வந்து மைனஸு காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ 3v plus 2v cube எழுதிக்கலாமா? அண்ட் இங்கே ஒரு dv இருக்குது. இப்போ x எல்லாம் ஒரு சைடு வந்துருச்சு, v எல்லாம் ஒரு சைடு வந்துருச்சு. இந்த மைனஸை நம்ம இந்த சைடு கொண்டு போயிடலாம், இதை ப்ளஸ்ஸாக மாற்றிடலாம், ஒரே லைனில் முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ வேரியபிள் செப்பரேட் பண்ண பிறகு இந்த சம்மில் நான் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும். என்னன்னா மல்டிபிள் பை 3 ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடும் 3 ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ minus 3 into dx by x is equal to 3 times of 1 plus 2v square divided by 3v plus 2v cube into dv. இப்போ இந்த சம்மை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். minus 3 into dx by x அப்போ தான் இன்டிகிரேட் பண்ண முடியும். 3 1s are 3, 3 2s are 6v square divided by 3v plus 2v cube into dv. இப்போ இந்த ரெண்டு சைடில் இன்டிகிரேஷன் அப்ளை பண்ணலாம். minus 3 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ minus 3 into 1 by x அப்போ log x plus log c is equal to, இப்போ இந்த டேர்ம் பாருங்க, கீழே ஒரு வேல்யூ இருக்கு 3v plus 2v cube. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்களேன். 3v டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3, 2v cube டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 3s are 6v square. ஸோ இது எப்படி இருக்குன்னா log x, xோட வேல்யூ 3v plus 2v cube டைரக்டாக எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இதை கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன். log 3v plus 2v cube is equal to log x. நான் 3 வந்து பவரில் கொண்டு வந்துடுறேன். ப்ளஸ் log c இருக்கு. நெக்ஸ்ட் லைனில் log 3v plus 2v cube is equal to, இந்த டேர்ம் எப்படி மாற்றி எழுதலாம்னா log 1 by x cube ப்ளஸ் log c. இப்போ லாகில் ப்ளஸ் இருந்தால் மல்டிப்ளிகேஷனா? அப்போ லாகை காமனாக எடுத்துகிட்டு இந்த ரெண்டு டேர்மையும் நான் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாமா? log 3v plus 2v cube is equal to log multiplication 1 into cc by x cube. இப்போ லாகு கேன்சல் பண்ணிட்டோன்னா 3v plus 2v cube is equal to c by x cube மாறிடும். இப்போ எல்லா இடத்துலையும் v இருக்கிற இடத்துல நம்ம y by x எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபுல்லாக v இருக்கிற இடத்துல y by x மாற்றி எழுதி 3 into v இருக்கிற இடத்துல y by x plus 2 into y by x cube இருக்கனால cube அப்ளை பண்ணிடலாம். என்ன இன்னொரு லைன் வரும் c by x cube. இப்போ இங்கே x இருக்குது, இங்கே x cube இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? into x square, நியூமரேட்டரில் x square. அப்போ 3 into x square into y divided by x cube plus 2 into y cube by x cube is equal to c by x cube. Next line la denominator same, numerator add பண்ணலாம். 3x square y plus 2y cube divided by x cube is equal to c by x cube. x cube cancel. Balance இருக்கிற term மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 3x square y plus 2y cube is equal to c. Understand ஆகுதா? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. Thank you so much for watching.